மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் வரவங்க எல்லாருமே சார் இந்த விசிஐ கவுன்சிலிங்கோட அந்த ரிசல்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு அந்த ரிசல்ட் எக்ஸாக்டாக கிடைக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஆல் இண்டியா கோட்டா மூலமாக விசிஐ கவுன்சிலிங் இந்த 2023 நடந்து முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ அதோட ஆல் இண்டியா ரேங்க் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்த டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. நான் அந்த வீடியோக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிடிஎஃப் ஃபைல்ஸை நான் அப்லோடு பண்ணுறேன். அதை நீங்கள் எல்லா மாணவனும் டவுன்லோடு பண்ணிக்கிட்டு மேபி நீங்கள் அதர் ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ உங்கள் கம்யூனிட்டிக்கு போயிருக்கு அப்படின்னு கூட செக் பண்ணிட்டு நீங்கள் அந்த காலேஜ் சேர வந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு. ஸோ இப்போ நான் தமிழ்நாடு, புதுச்சேரி அந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா மூலமாக, அதாவது விசிஐ கவுன்சிலிங் மூலமாக எவ்வளோ மார்க் வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இந்த விசிஐயில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட அந்த போன வருஷம் 2023 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே நடந்த கவுன்சிலிங்கில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 வெட்டினரி காலேஜ் இருக்குது. அதில் 4 வெட்டினரி காலேஜ் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் வரும். ஒன்று மெட்ராஸ், நாமக்கல், அப்புறம் திருநெல்வேலி, தஞ்சாவூர். ஸோ இந்த காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மார்க் வரைக்கும், அதாவது எவ்வளோ ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் ஓபி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா 48,092 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. இதே ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 58,968 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 56,830 வரைக்கும் போயிருக்கு. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 1,63,308 வரைக்கும் போயிருக்கு. எஸ்டிக்கு 2,04,709 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் மட்டும் போயிருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்க. டைம் ரொம்ப அதிகமாகும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்றாக ஜென்ரலாக இப்போ ஜென்ரல் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா இந்த 4 கவுன்சிலிங்கும், அதாவது ரவுண்டு 1, ரவுண்ட் 2, மாப்பப் ரவுண்டு ரவுண்ட் 3, ஸ்டே ரவுண்டு மாப்பப் ரவுண்ட் 4. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் சீட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஜென்ரல் பீப்புளுக்கு அந்த லாஸ்ட் ஒன் வரைக்கும் போகும்போது எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடும். இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், நாமக்கல் வெட்டினரி காலேஜ், திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ், தஞ்சாவூர் வெட்டினரி காலேஜ், ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஓப்பன் ஜென்ரல் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா கடைசி ரேங்க் 92,768, அதாவது 92,768 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ ஜென்ரல் பீப்புள் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கும்போது அதில் ஓபிசி பீப்புளும் வருவாங்க, இடபிள்யூஎஸ் பீப்புளும் வருவாங்க, எஸ்சி பீப்புளும் வருவாங்க, எஸ்டி பீப்புளும் வருவாங்க, எல்லா பீப்புளுமே அதில் கலந்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பீப்புள் மட்டும் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அதில் சீட்ஸோட எண்ணிக்கை அதிகங்கிறனால கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அது வந்திருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனால் ஜென்ரல் பீப்புளுக்கு கடைசியாக கிடைச்ச ரேங்க் அந்த இதில் பார்த்திங்கன்னா 92,728. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. அடுத்தது நம்ம ஓபிசி பார்க்கலாம். ஸோ ஓபிசியில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், நாமக்கல், திருநெல்வேலி எல்லா காலேஜ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. ஸோ இதில் கடைசியாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1,14,393, அதாவது 1,14,393. ஸோ இந்த கேட்டகரி வரைக்கும், அது இந்த ரேங்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா போன ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் கிடைச்சிருக்கு. அடுத்து இடபிள்யூஎஸ் பார்க்கலாம். ஸோ இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எல்லாத்துலேயும் முடிஞ்சுது. மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு சீட் எதுவும் வேக்கண்ட் வரல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 93,973, அதாவது 93,973. அது எஸ்சி பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா அதில் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 2,18,739, அதாவது 2,18,739 அந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதே போல் எஸ்டி பீப்புள் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2,46,761, 2,46,761 ரேங்க் வரைக்கும் ரேங்க் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் ஆல் ஓவர் இந்தியாவில் விசிஐ கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கப்பட்ட ரேங்க். இந்த ரேங்க்கில் என்ன மார்க் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காத நம்ம என்னென்னு முடிவு பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பாண்டிச்சேரி போகலாம். ஸோ பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான், ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு காலேஜ் பேர் வெட்டினரி காலேஜ் இருக்குது புதுச்சேரியில்.
அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடந்ததில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 4 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரி பீப்புள் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது. ஸோ அந்த மாப்பப் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 95,437. ஸோ 95,437 அந்த மார்க் வரைக்கும் போயிருக்கு. ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து 1,05,695 1,05,695 வரைக்கும் போயிருக்கு. இடபிள்யூஎஸ் தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சீட் முடிஞ்சுது. அதனால் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போகலை. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து 88,969 88,969. எஸ்சி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2,21,011 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. அதே எஸ்டி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2,27,225 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தது எல்லாமே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஸோ நம்ம தமிழ்நாடும் புதுச்சேரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேங்க் வரைக்கும் நீட் மார்க்கின் அடிப்படையில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க், அதாவது நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கு எவ்வளோ அப்படின்னு முதல்ல பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் வந்து நீட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் படி தான் பார்ப்பீங்க. அது இம்பார்ட்டனோட அதை விட ஆல் இண்டியா ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இந்த வருஷம் அதே ஈக்குவலாக போகலாம், இல்லை அதோட கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண மாறலாம். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறாங்க இல்லைங்களா? இப்போ உங்கள் மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,00,000 பேர் இருக்கலாம். அந்த 1,00,000 பேருக்குமே ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறும். இதுதான் விஷயங்கள். ஸோ அப்போ அப்படிங்கும்போது வந்து ரேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 95,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா கூட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 நீங்கள் ஒரு 1,00,000 ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக கிடைக்கலாம். ஏன்னா உங்கள் மார்க்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? 5,000லாம் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. மார்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பல ஒரு 1,00,000 பேர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறனால 5,000 ரேங்க்கில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு டீட்டெயில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் தான் வந்து நான் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் வந்து எதுவும் பண்ணி கொடுக்கல. பட் ஒரு சில இடங்களில் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. சரிங்களா? தட்ஸ் திங். உங்களுக்கு ப்ரைவேட் வெட்டினரி காலேஜில் சேரணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வழிகாட்டு அட்மிஷன் சப்போர்ட் செய்து தருவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.